அனைவருக்கும் இனிய வணக்கம். சுவிஸ் மாதகள் நலம்புரி சங்கத்தின் நிதியீட்டத்தில் மாதகள் சமூக அபிவிருத்தி சங்கத்தினால் நடாத்தப்படுகின்ற 6வது வருடத்தின் வாழ்வாதார உதவி திட்டம் வழங்கும் நிகழ்வின் முதல் நிகழ்வாக தற்போது மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. தமது பொற்கரத்தினால் முதல் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு நாம் முதலில் அழைத்து நிற்பது இன்றைய நிகழ்வின் முதன்மை விருந்தினராக இங்கே கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மாதகள் சமூக அபிவிருத்தி சங்கத்தின் உருவாக்கத்தின் செயற்பாட்டாளரும் தற்போதைய புனித ஹென்றியரசர் கல்லூரி இளவாலை உப அதிபருமாகிய மதிப்பார்ந்த சுமன் அடிகளாரை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அடுத்து மாதகள் சமூக அபிவிருத்தி சங்கத்தின் தலைவராக இருந்து சிறப்பான வழிநடத்தல் ஊடாக இந்த நிறுவனத்தை முன்னெடுத்து செல்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாதகள் பங்கு தந்தை அருட்பணி ரோய் பேர்டினன் அவர்களை மங்கள விளக்கில் ஏற்றி வைக்குமாறு அன்புடன் வேண்டி நிற்கின்றேன். இன்றைய நிகழ்வின் அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதகள் பிரதேசத்தின் A150 கிராம அலுவலர் பிரிவினை புதிதாக பொறுப்பேற்று தனது செயற்பாட்டினூடாக இந்த மக்களுக்கு நன்மை தினங்களை செய்ய வந்திருக்கின்ற அன்பார்ந்த கிராம அலுவலர் அவர்களை மங்கள விளக்கு ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இவரோடு இணைந்த வகையிலே மாதல் தெற்கு A151 கிராம அலுவலர் அவர்களையும் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் வேண்டி நிற்கின்றோம். மாதகள் மண்ணின் அபிவிருத்தி வேலை திட்டங்களிலும் இன்னும் சமூக வேலைகளிலும் முனைப்போடு பல்வேறு கோணங்களிலே செயற்பட்டு எல்லோர் மனங்களிலும் ஆழ்மனங்களில் நிறைந்திருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மாதகள் நலம்புரி சங்க தலைவர் மதிப்பார்ந்த சிட்டம்பலம் ஐயா அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். மாதகள் மண்ணின் கல்வி பணியினை முதன்மை பணியாக கொண்டு செயற்பட்டு கொண்டு வரும் கல்வி அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பார்ந்த கிராம அலுவலர் அருள் ஞானானந்தன் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் வேண்டி நிற்கின்றேன். இவரோடு இணைந்த வகையிலே மாதகள் சமூக அபிவிருத்தி சங்கத்தின் தொடர்பாளரும் பொருளாளருமாகிய மதிப்பார்ந்த கிளைஃப் அவர்களையும் சங்கத்தினுடைய உப செயலாளர் ஆசிரியர் அனுசதாஸ் அவர்களையும் ஏற்றி வைக்குமாறு அன்புடன் வேண்டி நிற்கின்றேன். இவர்களோடு இணைந்த வகையிலே இன்று பயன்பெற வருகை தந்திருக்கின்ற பயனாளி சார்பாக ஒருவரும் சமூகம் தந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் வேண்டி நிற்கின்றேன். இந்த நிகழ்வும் மிகவும் சிறப்புற நல்லாசி வேண்டி மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த அனைத்து பெரியோர்களுக்கும் அன்பான நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் அமர்ந்து கொள்வோம். அடுத்து வரவேற்புரை இடம்பெறும். இது ஒரு கிராமத்தினுடைய ஒரு உதயம் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒரு வாழ்வாதாரம் தங்கிய நிலையில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்து நோக்குடன் கொன்று 6வது வருடத்தினுடைய வாழ்வாதார உதவி வழங்குகின்ற ஒரு திட்டம் என்ற அந்த விடயத்தை உங்களுக்கு நான் முன்வைத்து கொண்டு இன்றைய நிகழ்விற்கு எமது குறுகிய கால அழைப்பை ஏற்று பல்வேறு வேலைப்பளுக்களும் மத்தியிலும் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இந்த சங்கத்தின் ஆரம்பத்திற்கான செயற்பாட்டாளரும் தற்போதைய உப அதிபரும் புனித ஹென்றியரசர் கல்லூரியுமான அருட்பணி சுமன் அடிகளாரை நேசக்கரன் நீட்டி அன்புடன் வருக வருக என வரவேற்பதில் அகமகிழ்வு அடைகின்றோம். அடுத்து இந்த நிறுவனத்தினுடைய 2 ஆண்டு பணிகளிலே தலைமைத்துவ பொறுப்பை எடுத்து தமது சிறப்பான தலைமைத்துவம் முகாமைத்துவ நல்ல ஆலோசனைகள் ஊடாக இந்த சங்கத்தை வழிநடத்தி வரும்
தலைவர், அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எமது பாசத்திற்குரிய தந்தை அருட்பணி ரோய் பேர்டினன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய இந்த சந்தர்ப்பத்திலே இந்த பயனாளிகளுடைய முதல் தெரிவிலிருந்து எம்மோடு பக்கபலமாக இருந்து எந்த வேளையிலும் இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு தங்களை உறுதுணையாக்கி செயற்பட்டு கொண்டிருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய J150 கிராம அலுவலர், J151 கிராம அலுவலரையும் நேசக்கரம் நீட்டி இந்த சங்கத்தின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஆரம்பத்தில் ஒரு ஆசிரியர் பணி, அதுக்கு பிறகு கோட்டக்கல்வி அதிகாரியாக இருந்து இந்த கிராம மக்களுடைய முனைப்பான பல்வேறு அபிவிருத்தி மேம்பாட்டு பணிகளிலே வயோதிப நிலையிலும் இருந்து தமது தலைமைத்துவத்தினூடாக வழிநடத்தி வருகின்ற மாதகள் நலம்புரி சங்க தலைவர், அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சிற்றம்பலம் ஓய்வு நிலை கோட்டக்கல்வி அதிகாரி அவர்களையும் வரவேற்பதில் அகமகிழ்வு அடைகின்றோம். 2 ஆண்டு இந்த கல்வியொருத்தி சங்க பணியிலே தனது தலைமைத்துவ பொறுப்பை ஏற்று மிகவும் முனைப்போடும் சிறப்பான வழிநடத்தலினூடாக செயற்பட்டு வரும் மாதல் கல்வியொருத்தி சங்கத்தினுடைய தலைவர் கிராம அலுவலர் மதிப்பாந்த அருள் ஞானானந்தன் அவர்களையும் வரவேற்பதில் நான் அன்புடன் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் நான் பெருமிதமாக சொல்ல வேண்டியது, ஒரு குறுகிய நிர்வாக உறுப்பினர்களாக இருந்தாலும் இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சியிலும் உயர்ச்சியிலும் தமக்கு கிடைக்கின்ற நேரங்களிலே எமது நிர்வாகத்தோடு இணைந்து சிறப்பான பணிகளை செய்து வருகின்ற ஒவ்வொரு இந்த சங்க உறுப்பினர்களையும் இந்த நேரத்திலே அன்புடன் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலேயே மிகவும் ஆர்வத்துடனும் தமது எதிர்காலத்துடைய வாழ்வியலை இந்த வாழ்வாதாரத்தின் ஊடாக மேம்படுத்த வேண்டும் என்ற அந்த பேர் உவகையோடு இங்கே சமூகம் தந்திருக்கின்ற எமது பாசத்திற்குரிய பயனாளிகளையும் இந்த சங்கத்தின் சார்பாகவும் இந்த நிதி வழங்கிய சுவிஸ் மாதகள் நலம்புரி சங்கத்தின் சார்பாகவும் நேசக்கரம் நீட்டி வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். அடுத்து இன்றைய நிகழ்வின் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாதகள் சமூக அபிவிருத்தி சங்கத்தினுடைய மதிப்பாந்த தலைவர் அருட்பணி சேனா ரோய் பேர்டினன் அவர்களை தமது தலைமை உரையினை ஆற்றுமாறு அன்புடன் வேண்டியிருக்கின்றேன். பல்வேறுபட்ட வேலைப்பளுக்கள் இன்று மட்டும் அவரோடைய நானே யாழ்ப்பாணம் எல்லாம் போய் வந்திருக்கிறேன். அவ்வாறு அங்கு யாழ்ப்பாணத்திலே பல பொறுப்புகளோடும் வேலைகளோடும் அத்தோடு தன்னுடைய இளவாலையிலே பெரும் பணிகள் 100 பிள்ளைகளை மேற்பார்வை பார்ப்பதென்றால் சுமார் லேசான விடயமில்லை. அவர்களுடைய தேவைகள் இப்படி பல விடயங்களை கவனித்து கொண்டு பாடசாலையிலும் உபாதிபராக இருந்து கொண்டு பல விடயங்களை கவனித்து கொண்டிருக்கின்ற அருத்தந்தை சுமன் அடிகளார் இன்றைய வேலைப்பளுக்கள் மத்தியிலும் இந்த அழைப்புக்கு ஆமென்று சொன்னதற்கு ஏற்ப இந்த நிகழ்விலே வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அந்த பெருமைக்காக பங்கு மகனாக இருந்தாலும் அதே வேளையிலே வேலைப்பளுக்கள் மத்தியிலும் தான் சொன்னதுக்கு ஏற்ற இந்த இடத்திலே வந்து இந்த இடத்தை பெருமைப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அவருக்கு நம்முடைய முதற்கண் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த இடத்திலே கிராம சேவையாளர்களாக இன்றைய நாள் ஓய்வு தினம், அங்கால என்னை தேர்தல் காலம் என்று பல்வேறுபட்ட வேலைப்பளுக்கள் அவர்களும் ஞாயிறு தினம் இல்லா என்று பார்க்காமல் தங்களுடைய கன்று காலமேல் கூட பல விழிப்புணர்வு கருத்துணர்வு என்று பல நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே முழுநேர பணியை ஆற்றி கொண்டிருக்கின்ற கிராம சேவையாளர்கள் இந்த இடத்திலே இந்த நிதியை தங்களுடைய சேவையின் நிமித்தம், தங்களுடைய தியாகத்தின் நிமித்தம், தங்களுக்கு முகம் தெரியாத தேவையில் இருப்பவர்களை முகம் கண்டுபிடியுங்கள் என்று அழைப்பு விடுத்து அந்த முகம் கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவுங்கள் என்பதற்காக இவ்வாறு பலருடைய தியாகங்களிலே இந்த முயற்சி ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற 6ஆம் ஆண்டு இதிலே 3ஆம் ஆண்டிலே நான் பங்கெடுக்கிற பாக்கியம் பெற்றிருக்கிறேன். இந்த நிகழ்விலே பயனாளிகளாகி இருக்கிற பெருமக்கள் நீங்கள். ஆகவே இந்த தேர்விலே பயனாளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பயனாளிகள் உங்களையும் உங்களுடைய வாழ்விலே இந்த வளர்ச்சிக்கு உரியதாக அமைந்திட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்திக் கொள்கிறேன். என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த 5வது ஆண்டு முடிந்து 6வது ஆண்டு நிகழ்வு நடக்கின்ற போது ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதற்கான ஒரு ஆய்வு நடக்கும். ஆகவே அந்த ஆய்வின் அடிப்படையிலே இந்த 6வது தர நிகழ்விலே இந்த தொகை பணத்தை அன்பளிப்பு செய்கின்றவர்கள் அதை நிறுத்திவிடலாமா என்று கூட எண்ணுகின்ற அளவுக்கு அவர்கள் யோசித்திருந்தது தெரியும். ஏனென்று சொன்னால் இந்த செயற்பாடை நிறுத்துவதால் எங்களுக்கு எதுவே நட்டமும் இல்லை. ஆனால் இந்த செயற்பாடு ஏனென்றால் இங்கு இருக்கின்ற எவருமே நிதி பெற்று என்ஜிஓஸ் மாதிரி இயங்குகிறவர்கள் அல்ல. ஆகவே எல்லாரும் சேவையின் அடிப்படையில் செயற்படுகிறவர்கள். முழு நேர சேவையிலே தங்கள் வேலைப்பளுக்கள் மத்தியிலே தங்கள் சேவைகளுக்குள் இந்த சேவையை உள்வாங்கி செய்கின்றவர்கள். அவ்வாறான சேவை பெருமக்களாக இருக்கின்றவர்கள் கல்வியை மெருகூட்டுகின்றவர், அங்கால சமூக அபிவிருத்தியை மெருகூட்டுகின்றவர், இன்னும்
ஜெரி எண்ணெய், இன்னும் பல அமைப்புகளில் இணைந்து செயற்படுகின்ற இவர்கள் எல்லோருடையும் நாளும் பொழுதும் சேவை அமைப்பு. அவ்வாறே கிராம சேவையாளர்கள் இவர்களும் தம்முடைய எக்ஸா செயற்பாடுகளுடைய அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற போது அவர்களுக்குரிய ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸோ மற்றதோ ஒன்றிலிருந்து அறவிட முடியாது. இப்போ ஒரு என்ஜிஓஸ் நடத்துகின்றால் அதெல்லாம் கொடுக்கும். ஆகவே அப்படியான ஒன்றுமில்லாமல் எல்லாரும் தியாகமாக உங்களை பயனாளிகளாக தேர்ந்தெடுத்து அந்த பயனாளிகளுக்கு உங்களை பயனாளிகளை தேர்ந்தெடுத்த பின் அந்த உங்களுடைய ஏரியாக்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற கிராம சேவை தெரிவு செய்யப்பட்ட பின்னும் உங்களுடைய தொடர் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக இருக்கின்ற சகோதரர்கள் யார் யாராக்கள் பேர் அந்த அது தொடர்ந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாக்கள் அந்த ஏரியா வைஸ் அனுசன் பீட்ரையா சுபாஷ் அந்த நிமலராணி இவர்கள் எல்லாரும் இவர்களுக்கு எந்த நிதியும் இல்லை. ஆனால் இவர்கள் ஏன் உங்களுடைய தரப்பட்ட பொருட்கள் சரியாக நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா என்று ஆய்வு செய்வது ஏனென்று சொன்னால் அடுத்த முறை இந்த பயனாளிகள் சரியாக பயன்படுத்தினால்தான் அடுத்த முறை இருக்கிற பயனாளிகளுக்கு நாங்கள் சரியாக கொடுக்க முடியும். இதில் ஒரு பயனாளி பாராமுகமாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய வெள்ளை உடுப்பில் எனக்கு இப்போ இதில் ஒரு சின்ன ஊற்றியாக இருந்தால் நீங்கள் எல்லாருமே இதை காட்டுவீங்க. சுவாமி ஊற்றியாக இருக்குன்னு போகிற எல்லாரும் காட்டுவீங்க. அதுபோல் உங்கள் ஒரு பயனாளி தவறினால் ஒரு பயனாளி பாராமுகமாக இருந்தால் அடுத்த முறை அந்த திட்டம் நிறுத்தப்படுத்தலாம். ஆகவே நீங்கள் தான் இதில் நடிவாங்கு வைக்கின்ற மிக முக்கியமானவர்கள். அவை உங்களோடு 8 பேரை 10 பேர் 12 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் 24 பேருக்கு மேற்பட்டவர்கள் உங்களை பாரு உள்வாங்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிலே இருந்து 12 பேர் ஆகிய நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ அதிலேயும் கிராம சேவையாளர்களிடம் இன்னும் அதிகமான ஒரு பேர் இருக்கிறார். ஆகவே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவை தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் தயவு செய்து அந்த பொறுப்பை உங்களுடன் தருவப்படுகின்ற பொருளை அதனுடைய சில நேரங்கள் எங்களுக்கு தெரியும் பெரிய ஆடுகள் வளர்ப்புன்றது கொஞ்சம் இலகுவானது அல்லத்தான். ஆனால் அதற்கான அறிவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள். அது நாங்கள் அடுத்த இனி வருங்காலத்தில் அதுக்கான முயற்சிகளையும் யோசித்திருக்கிறோம். நாங்கள் போன முறையும் நாங்கள் யோசித்தோம். அதாவது மிருக வைத்தியர்களுடைய அட்வைஸ் உதவி தொடர்ந்து உங்களுடைய மேற்பார்வையாளர்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களும் இருந்துவிட்டு எங்களுக்கு அதுக்கான நிதிகளோ திட்டங்களோ இல்லாதனாலே உங்களுக்கு செய்யலாம் இருக்கிறது. அப்போ அந்த விடயங்களெல்லாம் அவர்கள் கவனிப்பார்கள். உங்களுடைய ஆடுகள் வருத்தமாக இருக்கா நோயாக இருக்கான்னு சொன்னால் ஒரு வைத்தியருடைய அட்வைஸை எடுத்து அந்த வைத்தியரோட தொடர்பு அதுக்கு எங்களுக்கு கிராம சேவையாளருடைய உதவிகள் எங்களுக்கு உதவும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் ஒரு வைத்தியர் ஒரு கிழமைக்கு ஒரு தான் வருவார், புதன்கிழமை மட்டும்தான் வருவார், மற்ற நாளில் அங்கே சந்திக்கலாம். ஆகவே அந்த வைத்தியரிடம் நாங்கள் வீடுகளுக்கு அழைத்தால் ஆடு மாடுகள் என்றால் அவர் வந்து பார்ப்பாராம். ஆகவே அப்படியான நிலை இருக்கிறபடியால் அப்படியான செயற்பாடுகளை தொடர்ந்து செய்யவும் அதனால் நீங்கள் பலன் பெறவும். இதில் சும்மா ஒரு கொஞ்சம் இந்த காசை தந்துட்டு விட்டால் அதை என்ன மாதிரி பயன்படுத்த வேண்டிய இல்லாமல் போயிடும். அவை தந்தவர்களுடைய மனம் கோணாமல் அவர்கள் தாங்கள் கொடுத்த இடம் போய் சேர்ந்த இடம் சரியான இடம் என்று உணரவும் அந்த இடத்திலிருந்து நீங்கள் பலன் பெற்றிருக்கிறீர்கள் என்பதும் உங்களுடைய பலன் இன்னும் தொடர்ந்து இந்த செயற்பாடு தொடர்வதற்கு உதவியாக இருக்கும். நீங்கள் பாரமாக இருந்தால் இந்த செயற்பாடு நிறுத்தப்பட்டு விட்டால் பயன் பெறுகின்ற உங்கள் போல பயனாளிகள் அந்த பயனை பெறாமல் போகலாம். வேறு அமைப்புகளால் கிடைக்கலாம். ஆனால் இந்த அமைப்புகளால் வேறு உதவி ஒன்றும் இல்லாமல் போகலாம். ஆகவே தயவு செய்து நீங்கள் உங்களுடைய முயற்சியிலே உங்களுடைய கட்டித்தனத்திலே அதனை எவ்வாறு எந்த அளவுக்கு நீங்கள் பாரமுகமாக இருப்பீங்கன்னு நான் சொல்லவில்லை, பாரமுகம் இருக்க சின்ன விழிப்புணர்வு வார்த்தைகளை சொல்கிறேன். ஆகவே அதை கருத்தில் எடுத்து உங்களுடைய செயற்பாடுகளை செவ்வனை செய்ய அழைப்பு விடுக்கின்றோம். அத்தோடு தொடர்ந்தும் இந்த அமைப்பினர் சில உங்களுக்கு தருகிற அந்த பொறுப்பாளர்கள் உங்களுக்கு சொல்லப்படுவார்கள். அந்த பொறுப்பாளர்கள் ஒரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா உங்களை சந்திப்பார்கள். அது உங்களை பரிச்சு பார்த்தோ நீங்கள் பிழை செய்கிறீங்கள் என்று உங்களை பிடிக்கிற போலீஸ் வேலைக்கு இல்லை, மாறாக உங்களுக்கான உதவிகளை அவர்கள் செய்வார்கள். நீங்கள் அவரோடு நீங்கள் தொடர்புகளை வைத்து தொடர்ந்தும் பேணுங்கள். ஆகவே இந்த தங்களுடைய தியாகத்தால் இந்த உங்களுக்கு உதவி செய்வர்கள் இது சரியாகவே பிழைத்திருக்கிறேன் என்று மகிழ்கின்ற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்க ஆசித்து நிற்கிறேன். ஆகவே ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் அதி உச்ச வைத்தியருடைய ஆலோசனையோடு அதி உச்ச வைத்தியருடைய தொடர் பாடலோடு இதை செய்வதற்கு எங்களுக்கு கொஞ்சம் நிதி அதிகமாக தேவை. ஆனால் அந்த அளவுக்கு எங்களிடம் அந்த செயற்பாடு இல்லை. ஆகவே எங்களுக்கு ஊருக்குள்ளிருந்து பகுப்பாய்வு செய்து ஓரளவுக்கு பார்த்து அந்த ஆடுகளை வளர்க்கிறவர்களுடைய அனுபவ அறிவிலிருந்து அதற்கான சில பொறுப்பெடுத்து அந்த ஆடுகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த ஆடுகள் பெரும்பான்மையாகவே நல்ல ஆடுகள் தான். ஆனால் அதிலே அந்த ஆடுகளை பயன்படுத்துகிற அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளிலே நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
அதில் விதிவிலக்கு வந்தால் ஏதாவது நடந்தால் உடனே கிராம சேவையாளருக்கும் உங்களுடைய தொடர்பாளருக்கும் அந்த ஆடுகள் இருந்துட்டு வருத்தம் வரும், சாகம், புது நோய்கள் வரும், புதுசாக வரும். அப்படி எதுவும் உண்டுண்டா அதுக்கு முதலே நீங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ணி அது உண்மையான காரணம் என்னென்றும் வைத்தியர் ஆலோசனை நாடி இருக்கிறீர்களா என்பதும் அதில் கவனிக்கப்படும் என்பதையும் அறிய தருகின்றேன். ஆகவே தயவு செய்து என்னடா கொஞ்சத்தை தந்து ஓட்டு கணக்கு சொல்கிறாருண்டில்லை, இது எங்களுடைய காசு இல்லை. இன்னொரு தியாகிகளாக வருகிற தியாகத்துக்கு நாங்கள் எங்கள் சேவை தியாகத்தை செய்து இதை உங்களுடன் கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையிலே அந்த பலன் பெற ஆசித்து நிற்கிறேன். நன்றி. அடுத்து இந்த நிகழ்வின் ஒரு முக்கிய விடயம் என்னென்றால், இந்த வெளிப்பாட்டுரை என்ற விடயத்தை நாங்கள் இங்கே வந்திருக்கின்ற எல்லாருக்கும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருப்பதனால் இந்த சங்கத்தினுடைய செயலாளர் என்ற ரீதியிலே எனக்கு அது பணிக்கப்பட்ட விடயத்திலே நான் இந்த உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நான் நினைக்கின்றேன். முதல் கட்டம், இந்த நிதியை வழங்குகிற நிறுவனம் எங்களோட சங்கத்தோடு இணைந்த விதமான செயற்பாடுகளை கடந்த காலங்களில் ஆற்றியிருக்கின்ற விடயத்தை நாங்கள் வெளிக்கொணர்வது இந்த நேரத்திலே சால பொருத்தம் என நான் நினைக்கின்றேன். இந்த நிறுவனத்தின் உருவாக்கத்தின் முதல் கன்னி திட்டமாக இந்த கடனி பயிற்சி திட்டத்தை சுவிஸ் மாதர்கள் நலமுறை சங்கம் விரிவுபடுத்தப்பட்ட ஒரு செயற்திட்டமாக நம்மோடு இணைந்து செய்தது மிகவும் பாராட்டுக்குரிய விடயம். தொடர்ச்சியாக இந்த காகிதாரி விற்பனை நிலையம், அடுத்து தொடர்ச்சியாக A141 கிராம சேலம் அமைப்பதற்கான நிதியிட்டம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், 2020ஆம் ஆண்டு மனித உயிர்களையே காவு கொள்ளக்கூடிய வகையில் ஏற்பட்ட உலகம் பூராவான அந்த கொரோனா தாக்கத்தில் இருந்து மக்களுடைய ஒரு வாழ்வாதாரம், ஒரு உணவு வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு ஒரு ஜீவனோபாயத்துக்குரிய உதவி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கோடு இந்த சுவிஸ் மாத நலமுறை சங்கம் எங்களுக்கு நிதியை வழங்கி எங்கள் சங்கத்தினூடாக நாங்கள் அந்த கொரோனா கால நிதியுதவி வழங்கி இருக்கின்றோம். அதற்கு மேலீடாக இன்றைய இந்த திட்ட ஆய்வை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு சொற்பதத்தை நாங்கள் பாவிக்கலாம். ஒரு மீள் வாழ்வுக்கான மீள் ஆதார ஒரு வாழ்வாதார உதவி. இந்த மீள் வாழ்வுக்கான என்ற ஒரு சொற்பதத்தை நாங்கள் சொல்கின்ற போது உண்மையிலேயே ஒரு அடிநிலையில மிகவும் பாதிக்கப்பட்டு தமது வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு மிகவும் ஆதாரமாக இயங்குகின்ற இந்த மக்களுடைய இந்த திட்ட தெரிவு பிரமாணம் என்பது மிகவும் முக்கியம். ஆகவே ஒரு பதத்தை நாங்கள் பாவிக்கலாம். இந்த மக்களுடைய வாழ்வுக்கான மீள் வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்பி அவருடைய வாழ்வியலை மேம்படுத்துவது இந்த செயற்திட்டத்தினுடைய ஒரு பாரிய நோக்கமும் ஒரு தொலைநோக்கம் என்று நாங்கள் சொல்வதில் இது சால பொருத்தம் என நான் நினைக்கின்றேன். இந்த வாழ்வாதார உதவி திட்டத்தை பொறுத்த வகையிலே இந்த சுவிஸ் மாதர்கள் நலம்புரி சங்கம் மாதர்கள் சமூகத்தி சங்கத்தோடு இணைந்து இந்த 6 வருட காலங்கள்ல கிட்டத்தட்ட 54 பயனாளிகளுக்கு இன்றைய இந்த நிகழ்வின் ஊடாக 54 பயனாளிகளுக்கு ரூபாய் 25 லட்சத்துக்கு மேலான நிதியை வழங்கி அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்திருக்கிறார். அப்ப நான் உங்களுக்கு சுருங்க சொல்ல போனால், 1ஆம் வருடத்திலே 6 பயனாளிகள், 2ஆம் வருடத்திலே 9 பயனாளிகள், 3ஆம் வருடத்திலே 8 பயனாளிகள், 4ஆம் வருடத்திலே 9 பயனாளிகள், 5ஆம் வருடத்திலே 10 பயனாளிகள், இன்று நடைபெறுகிற இந்த நிகழ்வின் ஊடாக 12 பணியாளர்களாக ஒட்டுமொத்தமாக இதுவரை 54 பயனாளிகளுக்குரிய ஒரு வாழ்வாதாரத்தை, ஒரு ஜீவனோபாயத்துக்குரிய ஒரு எதிர்கால ஒரு வளமிக்க ஒரு திட்டமிடலை மேற்கொண்டு இதுக்குரிய நிதியிட்டத்தை தந்த அந்த சுவிஸ் மாதர்கள் நலமுறை சங்கம் என்பது பெருமைக்குரியது. இந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் கரகோஷம் செய்து அந்த நிறுவனத்தை பாராட்டுவதில் இது ஒரு சந்தர்ப்பமாக அமைகின்றது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த பயனாளிகளுடைய தெரிவு, மீளாய்வு, கண்காணிப்பு என்பது என்ற நிறுவனத்தில் ஒரு வலை பின்னல் உருவாக்கத்தில ஒரு சரியான ஒரு நிர்வாக முகாமைத்துவ, திட்ட முகாமைத்துவ, கண்காணிப்பு முகாமைத்துவ அந்த பொறிமுறைகளை நாங்கள் செய்வதற்குரிய ஒழுங்குகளை கடந்த காலங்களில் செய்து இருந்த அதே வேளையில இந்த ஆண்டில தலைவர் கூடிய வகையில விரிவுபடுத்தப்பட்ட கண்காணிப்பு செயற்பாடுகளை நாங்கள் செய்யறதுக்கு இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த நிறுவனத்துடைய செயற்பாடுகளை பொறுத்த வகையிலே நாங்கள் அடுத்த ஆண்டு நினைக்கின்ற போது இந்த உங்களுக்கு தெரியும், ஒரு பயனாளிக்கு இன்று கொடுக்கிற ஒரு நிதியிட்டத்துடைய பெறுமதி 35,000க்கு மேற்பட்ட நிதி ஒரு பயனாளிக்கு ஒரு வாழ்வாதார உதவிக்காக போகின்றது. அப்ப உண்மையிலேயே நாங்கள் அடுத்த கட்டங்களாக இன்னும் பயனாளிகள் தொகையில அதிகரித்து கொடுக்கல, நெடுகளும் ஆடு வளர்ப்பு இல்லாமல் இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், இன்றைக்கு நாங்கள் இந்த புள்ளி விவரத்தை எடுக்கின்ற போது இந்த கால்நடைகளுடைய உற்பத்தி வீதம் மிகவும் குறைவாக இருக்கிறது, எல்லாம் மறைவி விட்டது. இப்ப ஒரு வீட்டுல போய் ஒரு ஊர்கோழி முட்டையை நாங்கள் புதையிலாம இருக்குது, ஊர்கோழியை புற முடியாம இருக்குது, ஆடுகளையும் நாங்கள் பெறுவதில் கஷ்டமாயிருக்கு.
அப்ப இனி வரும் காலங்களில் செயற்திட்டங்கள்ல கால்நடை வளர்ப்பு என்று பார்க்கின்ற போது மக்களுடைய பயனாளிகள் தொகையை அதிகரித்து நாங்கள் கூடுதலான வேற கோழி வளர்ப்புகளுக்கு நாங்கள் எதிர்காலத்தில் இந்த பயனாளிகளை நாங்கள் ஊக்குவிக்கிறதுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். நான் நீண்ட நேரம் இந்த செயற்திட்டத்தை பற்றி சொல்ல வேண்டிய தேவை இல்லை. உண்மையிலேயே இந்த செயற்திட்டத்தில் எங்களோட தலைவர் கூறியது போன்று இனி இந்த கண்காணிப்பு பொறிமுறையை நாங்கள் விரிவுபடுத்தியிருக்கின்றோம். உங்களுக்கு அவர்கள் உங்களுக்கு காவல் செய்கின்ற கண்காணிப்பு அலுவலர்களாக வருவார்களை ஒழிய உங்களோட குறைகளை தெரிவித்து உங்களுடைய ஆடுகளை மீளப்பெறுகிற அலுவலர்களாக அவர்கள் சமூகம் தர மாட்டார்கள். அப்ப நீங்கள் அவர்களோட வரும்போது அவர்களை வரவேற்று உங்களோட சரியான திட்டத்துடைய சரியான நிலவரங்களை தெரிவித்து நீங்கள் உங்களோட விடயங்களை நீங்கள் தெளிவுபடுத்த ஊடாக உங்களுக்கும் நிறுவனத்துக்கும் இடையில அந்நியோன்யங்கள் தொடர்பாடல் முறைமை எல்லாம் எதிர்காலத்தில் வலுப்பெற்று மேலும் நீங்கள் அந்த திட்டத்தினூடான இன்னும் வலுவ பெறக்கூடிய ஒரு ஆதாயம் இருக்கும். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லுகிறேன், இதுவரையும் 6 வருடங்களாக கொடுக்கப்பட்ட ஒரு பயனாளிகள்கிட்ட இருந்து அடுத்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நீங்கள் பெற்ற அந்த ஆடுகளின் ஊடாக இனம் பெருக்கி உங்களுடைய ஆடுகளுடைய அந்த தோற்றுவாயை நிறைவுபடுத்தி இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களும் எங்களை நாடி இந்த செயற்திட்டம் நடக்கின்ற போது எந்த ஆட்டை பெற்று நீங்க குடும்பம்ன்றதான் இந்த திட்டத்தினுடைய வெளிப்பாடு உண்டு. அடுத்த நீங்க இந்த திட்டத்தினூடாக உங்களோட குடும்ப வாழ்வியல்ல ஒரு வருமான ஈட்டத்துல ஒரு மாற்றம் வந்திருக்கின்ற ஒரு நிறுவன அந்த விடயம் தான் இந்த உண்மையான இந்த திட்டத்துடைய வெளிப்பாடாக இருக்கு. அப்ப இந்த இடத்துல அந்த விடயத்தை நான் தெளிவுபடுத்தி கொண்டு மீண்டும் ஒரு கணம் இந்த சுவிஸ் மாதல் நிலம்புரி சங்கத்தினுடைய நிதியீட்டம் என்பது ஒரு பாரிய அளவிலான ஒரு நிதியீட்டம். தொடர்ந்தும் மாதல் சமூக சங்கத்தோடு இந்த சுவிஸ் மாதல் நலம்புரி சங்க நிதியீட்டங்களை வழங்கி எங்களோடு பயணிக்க வேண்டும், எங்களோட நிறுவனத்துடைய செயற்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை முன்வைப்பை நாம் சுவிஸ் மாதல் நலம்புரி சங்கத்துக்கு இன்றைய நிகழ்வினுடைய முக்கிய நோக்காக முன்வைத்து இந்த இடத்திலே என்னையும் இந்த திட்டத்தினுடைய வெளிப்பாட்டு நிலையை வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் தந்த நிர்வாகத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. விருந்தினருடைய இன்றைய முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாதங்கள் சமூக அபிவிருத்தி சங்கத்தின் உருவாக்கத்தின் செயற்பாட்டாளரும் உப அதிபர் புனித ஹென்னியரசர் கல்லூரி இளவாலயமாகிய அருட்பணி சுமன் அடிகளாரை தமது முதன்மை விருந்தினரை ஆற்றுமாறு அன்புடன் வேண்டியிருக்கின்றனர். இந்த அழகான நிகழ்வை தலைமைதான் ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஜெரியண்ணா அவர்களே, இன்னும் மாதகள் சமூக அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர் எங்களுடைய பங்கு தந்தை அருட்தந்தை ரோய் ஃபோர்டினல் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களாக இருக்கின்ற கிராம அலுவலர்கள் J150, 51, 52 அலுவலர்களே, சிற்றம்பலம் ஆசிரியர் அவர்களே, ஞானா ஜியோஸ் அவர்களே, என் அன்புமிக்க பயனாளிகளே, உங்கள் எல்லாருக்கும் இந்நேர வணக்கம். இன்றைய நாளிலே உங்களுக்கு இந்த வாழ்வாதார உதவியாக ஆடுகள் வழங்கப்படுகிறது. சுவிஸ் மாதகள் நலம்புரி சங்கத்தினுடைய நிதி உதவியில் மாதகள் சமூக அபிவிருத்தி சங்கத்தின் ஊடாக. அன்பான பயனாளிகளே, இந்த உதவி திட்டங்கள் எங்களுடைய இந்த மாதகள் மண்ணிலே வசிக்கின்ற உங்களுக்காக, இந்த இடத்திலிருந்து புலம்பெயர்ந்து சுவிஸ் நாட்டிலே வசிக்கின்ற உறவுகள் உதவி செய்கின்ற ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது. இந்த வேளையிலே அந்த சுவிஸ் மாதகள் நலன்புரி சங்கத்தினருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இது 6வது ஆண்டாக இந்த வாழ்வாதார உதவிகளை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த தங்கள் பிறந்த இந்த மண்ணிலே வாழுகின்றவர்கள் சொந்த காலிலே நிற்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த உதவியை இந்த மண்ணுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும். எனவே இந்த உதவியை பெற்றுக்கொள்ளுகின்ற அன்பான பயனாளிகளே, இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பலருடைய வியர்வை, பலருடைய நேரம், பலருடைய தூக்கமின்மை, அவர்கள் பல்வேறுபட்ட குளிரிலே அவர்கள் இந்த வேலைகளை செய்து தங்களால் இயன்றதை இந்த மண்ணுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த நோக்கம் வீண் போகக்கூடாது என்று சொன்னால், நீங்கள் இதை பெற்று அதிலிருந்து பயனை பெற்று உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே. எனவே இந்த ஆடு வளர்ப்பு என்பது மிகவும் ஒரு நல்லதொரு வருவாயை தரக்கூடிய ஒன்று. வடிவாக நாங்கள் அதனை பராமரிப்போமாக இருந்தால் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்கா குட்டி போடும் ஆடு. அதை உடனடியாகவே பெருக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது ஒரு ஆடு 2, 3 ஆண்டு போட்டுக்கொண்டிருக்கும். ஆகவே ஜெரியண்ணா சொல்வது போல அடுத்து வருகின்ற காலங்களில் இந்த நிறுவனத்தின் ஊடாக ஏதாவது இந்த வகையான வாழ்வாதாரங்கள் வழங்குகின்ற பொழுது, உங்களிடமிருந்து அவற்றை பெற்று கொடுக்கின்ற பொழுது அது
மிகவும் நாங்கள் உண்மையாகவே தேவையானவர்களுக்கு தான் அதை கொடுத்திருக்கிறோம் என்பதை அவர்கள் பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். எனவே நல்ல முறையிலே இதை பராமரித்து கொள்ளுங்கள். அதன் வழியாக உங்களுடைய வாழ்வாதாரத்தை நல்ல முறையிலே நெறிப்படுத்தி கொள்ளுங்கள். அதன் வழியாகத்தான் உங்களுக்கு இந்த உதவிகளை செய்பவர்கள் நல்ல முறையிலே அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். எனவே இந்த நிகழ்வுக்கு என்னையும் இங்கே முதன்மை விருந்தினராக அழைத்த இந்த நிறுவனத்தினுடைய அனைத்து நிர்வாக உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் இந்த நிறுவனத்தினுடைய செயற்பாடுகள் மென்மேலும் இந்த மண்ணிலே சமூக அபிவிருத்தி நோக்கிய பயணத்திலே பயணிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாதுகள் சமூக அபிவிருத்தி சங்கத்தினுடைய 6வது வருடத்தின் வாழ்வாதார உதவி வழங்கும் நிகழ்விற்கு இன்றைய நாளிலே வரிய தந்திருக்கின்ற முதன்மை விருந்தினர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அருட்தந்தை ரெனால்ட் செர்னஸ் அடிகளார் அவர்களே, மற்றும் எங்களுடைய இந்த நிறுவனத்தினுடைய போஷகர் ஆகிய அருட்தந்தை ரோய்படின அடிகளார் அவர்களே, மற்றும் இன்றைய இந்த நிகழ்வுக்கு வரிய தந்திருக்கின்ற கிராம சேவையாளர்களே, மாதுகள் நலம்புரி சங்க தலைவர் அவர்களே, மாதுகள் கல்வி அபிவிருத்தி சங்க தலைவர் அவர்களே, மற்றும் இன்றைய பயனாளிகளே, எங்களுடைய நிர்வாக சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். முதலிலே நாங்கள் இந்த செயற்பாட்டை நல்ல முறையில் மேற்கொள்வதற்கு எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்கின்ற இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். தூரதேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் தங்களால் இயலுமான உதவிகளை எங்களுக்கு செய்து வருகின்றார்கள். இந்த ஒரு ஒழுங்கமைப்பை அல்லது செயற்திட்டத்தை மேற்கொள்வதற்கு எல்லா வகையிலும் எங்களோடு உதவியாக இருப்பது இறைவன். அவருக்கு நாங்கள் முதல்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரெண்டாவதாக எங்களுடைய முதன்மை விருந்தினர், இவர்தான் இந்த சங்கத்தை ஆரம்பிப்பதற்கான ஆரம்பகர்த்தா. இங்கே இருக்கின்ற எங்களுடைய பங்கு தந்தைக்கும் முதன்மை விருந்தினருக்கும் இந்த சங்கத்தோடு ஆரம்பத்திலே ஒரு தொடர்பு இருந்தது. இவர் ஆரம்ப செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போது எங்களுடைய பங்கு தந்தைக்கு உதவி பங்கு தந்தையாக கொழும்பு துறையிலே இருவரும் பணியாற்றியிருந்தார்கள், பாஷூரிலே பணியாற்றியிருந்தார்கள். எனவே அந்த தொடர்பு இங்கே ஒன்றிப்பாக இருக்கின்றது. எனவே அவர் ஆரம்பத்திலே இவர்தான் இதை ஊக்கப்படுத்தி மாதலிலே செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய முழு பங்களிப்பையும் வழங்கியிருந்தார். ஆகவே அவரை நாங்கள் இன்றைய நாளிலே அவர் எங்களோடு இந்த இடத்தில் இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. அத்தோடு உங்களுக்கு தெரியும், அவர் பல்வேறுபட்ட வேலை பழுக்கள் மத்தியிலும் இன்றும் அவருக்கு பல்வேறுபட்ட நிகழ்வுகள். அத்தோடு எங்களுடைய பங்கு தந்தை கூறியது மாதிரி 1-2 பிள்ளையை நாங்கள் வளர்ப்பதே கஷ்டம். 100 பிள்ளைகள், அதிகம் 6ஆம் ஆண்டிலிருந்து 13ஆம் ஆண்டு கற்கின்ற ஆண் பிள்ளைகளை அவர் தன்னுடைய விடுதியிலே வைத்து பராமரித்து கொண்டிருக்கின்றார். அத்தோடு அவர் அங்கே வளர்க்கின்றது, அவரை பொருத்தமாக தான் கூப்பிட்டுருக்கிறாங்க. எங்களோட ஃபார்மேன்னு சொன்னால் அவர் மாடு வளர்க்கிறார், ஆடு வளர்க்கிறார், பண்டியும் வளர்க்கிறார், கோழியும் வளர்க்கிறார். ஆகவே அவர் அது மட்டுமல்ல, அவருக்கு பாடசாலையோடு எங்களுடைய கல்லூரியோடு மற்றும் விளையாட்டுத்துறை, அதாவது ஜங்கேண்டிஸ் விளையாட்டு கழகத்தையும் அவருடைய கையில் ஆயிரப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே அவர் நித்திர ஓடுறது நான் நினைக்கிறேன் ஒரு 3 மணித்தியாலம் தான். சில நேரம் அதுவும் இல்லை, யாருக்குன்னு வருத்த மண்டாபடிகளுக்கு அவர்கிட்ட வாகனத்தை எடுத்துக்கொண்டு போயிடுவார். ஆகவே அவரோடு பணியாற்றுகின்றபடியாக அவரை பற்றி தெரியும். ஆகவே இன்றைய நாளிலே அவர் இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இன்றைய இந்த நேரத்தை எங்களோடு வந்து நல்ல கருத்துரையை வழங்கிய உப அதிபர் தந்தை அவர்களுக்கு நமது நன்றிகள். அடுத்ததாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வரியை தந்திருக்கின்ற கிராம சேவையாளர்கள், உங்களுக்கு தெரியும் அவை இந்த நேரத்தில் சரியான பிஸி. உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எந்த நேரம் கால் வருமானு தெரியாது, அங்கே போய் பாருங்கள் இங்கே போய் பாருங்கள். ஆகவே அவர்கள் இந்த தேர்தல் காலத்திலும் எங்களுடைய அழைப்பு ஏற்று J150 J151 கிராம சேவையாளர்கள் இன்றைய நாளில் இந்த நிகழ்வுக்கு வரியை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இன்றைய இந்த எங்களுடைய அழைப்பு ஏற்று இங்கே வரியை தந்த மாதகள் நலம்புரி சங்க தலைவர் மதிப்பார்ந்த சிற்றம்பலம் சார் அவர்கள், அவர் எங்களுடைய மாதகளிலே ஒரு ஆளுமை மிக்கவர். என்ன தேவையோ, என்ன மக்களுக்கு என்னத்தை தேவையோ அதை ஏற்ற முறையில் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றவர். எனவே அவருடைய பணி ஒரு தாற்பயமான பணியாக இருக்கின்றது. ஆகவே அவருடைய பிரசன்னமும் எங்களுக்கு மகிழ்வை தருகின்றது. அவருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்களுடைய மாதகள் கல்வி அபிவிருத்தி சபை சங்கம் அதிகம் இன்று எங்களுடைய கிராமத்திலே கல்வியை பொறுத்தவரையிலும் சரி, சமூக செயற்பாடுகளை பொறுத்தவரையிலும் சரி, ஒன்றிணைந்து செயற்படுகின்ற ஒரு மனப்பாங்கு இருக்கின்றது. அந்த வகையிலே ஞானான GS கதைக்கிறது குறைவு,
ஆனால் செயற்பாடுகள் அதிகமாக இருக்கின்றது. அந்த வகையிலே அவருக்கும் இன்றைய இந்த அழைப்பு ஏற்றி இங்கு வருகை தந்த ஞானானந்த அண்ணா அவர்களுக்கு அந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்களுடைய இந்த மாதவியல் சமூக அபிவிருத்தி சங்க செயற்பாடுகள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக வழிப்படுத்தி நெறிப்படுத்தி வருகின்ற எங்களுடைய பங்கு தந்தையை இந்த வேளையிலே நாங்கள் அவருக்கும் நன்றி கூறுகின்றோம். ஏனென்று சொன்னால் அவருடைய தூர நோக்கான செயற்பாடு இனி வரும் காலத்தில் உங்களுக்கு இந்த 12 பேருக்கு தாரோம் அடிக்கடி உங்களை வந்து சந்திப்போம். ஏனென்று சொன்னால் நாங்கள் பங்கு தந்தை கூறியது போல் அவர்கள் அங்கே நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி உழைக்கின்ற பணத்தில் ஒரு தொகையை மாதகள் உறவுகளுக்காக கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அதை பெற்றுக்கொள்பவர்களும் சரியான முறையிலே அதை பயன்படுத்தி எதிர்காலத்திலும் பிறருக்கும் உதவி அளிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. அந்த வகையிலே பல சிந்தனைகளோடு நம்மை நெறிப்படுத்தியும் இன்றைய நிகழ்வை தலைமை தாங்கி கருத்துரையை வழங்கிய எங்களுடைய பங்கு தந்தை அவர்களுக்கு நமது நன்றிகள். மேலும் இன்றைய இந்த நிகழ்விற்கு வரைய தந்திருக்கின்ற பயனாளிகள் உண்மையிலேயே உங்களை பல்வேறுபட்ட கட்டமைப்புக்கு ஏற்ற முறையில் நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். ஆகவே இந்த தெரிவு மிக ஒரு காத்திரமான தெரிவு. கிராம சேவையாளர்களூடாக பின்னர் நாங்கள் எங்களுடைய நிர்வாகங்கள் அதனை உரிய முறையிலே ஆராய்ந்து அதன் பின்னரே உங்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். ஆகவே தெரிவு செய்ததன் நோக்கம் அந்த பயன் உங்களுக்கு உரிய முறையிலே நீங்கள் அதனை பயன்படுத்த வேண்டும். இதை கொண்டு வேறு இடத்துல விற்கிறதோ அல்லது இது ஏனைய செயற்பாடுகளுக்கு இல்லாமல் இதனை பயன்பெற்று பிறருக்கும் அதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய அழைப்பு ஏற்றி இங்கு வரையதான் உங்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் எங்களுடைய மாதகள் சமூக அபிவிருத்தி சங்கத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே நன்றியை கூறுகின்றேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு நிர்வாக சபை உறுப்பினர்களாக இருந்தாலும் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து ஒரு குறுகிய காலத்திலே இந்த செயற்பாடுகள் யாவையும் முன்னெடுத்து முக்கியமாக எங்களுடைய செயலாளர் ஜெரியண்ணா, பொருளாளர் கிளைவண்ணா மற்றும் சுபாஷ், பீட்டர் அண்ணா, நிர்மலா அக்கா இவர்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் நன்றி. என்னென்னு சொன்னால் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அந்த பொறுப்பை அவர்கள் செவ்வனே செய்து இந்த நிகழ்வு சிறப்புறாமைய அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் இந்த வேளையில் நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அந்தோனி பிள்ளை மேரி மெட்டது இல்லை அந்த இங்கே வாங்க அம்மா, இங்கே வாங்க. என்ன பேரம்மா? அம்மா என்ன பேர்? மாறும் 11 பிள்ளை ஜனிஸ்கரன் அனிஸ்கரன் மேரி திலானி சரிதானே? கொஞ்சம் கஷ்டப்படல. அவர்கிட்ட கொடுங்க. அம்மா வாங்க.
ஜோசப் எமில் ரோஸா? ஜோசப் எமில் ரோஸ். இந்த பதிவு அவர் என்ன டீச்சர்ஸ் இருக்கா பாஞ்சிட்டு போகணுமா? அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதகள் சுவிஸ் மாதகள் நண்பு சங்கத்தினூடாக மாதகள் சமூக செயற்பாட்டு சங்கத்தினூடாக இந்த வாழ்வாதாரம் தேவையுடையவர்களுக்கான இந்த வாழ்வாதார உதவி வழங்குகின்ற இந்த ஆடு கோழி என்ற நிகழ்வு உண்மையிலேயே இந்த கிராம மக்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் நீங்கள் இந்த மண்ணை மறக்காமல் இந்த பகுதியிலே வறுமையிலே வாழ்கின்ற இந்த மக்களுக்கு தேவையான வாழ்வாதார உதவிகளை கொடுப்பதனூடாக அவர்கள் தமது அன்றாட வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த சிறப்பான செயல்பாட்டை நீங்கள் அங்கிருந்தாலும் உங்களுக்கு யாரென்றே தெரியாத இந்த முகத்தை உடையவர்களுக்கு வழங்குகின்றீர்கள். உங்களுடைய இந்த நல்ல எண்ணமும் நல்ல முயற்சியும் தொடர வேண்டும். உங்களுடைய இந்த முயற்சிக்கு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். தொடர்ந்தும் நீங்கள் இதுபோன்ற செயல்பாடுகளை நமது மாதல் மக்களுக்கு செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டு எனக்கு சந்தர்ப்பம் வழங்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மாதகள் நலம்புரி சங்கம் என்ற பெயரில் 5 நாடுகளில் மாதகள் நலம்புரி சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதேவேளை எமது மண்ணிலே மாதகள் நலம்புரி சங்கம், மாதகள் கல்வியறி சங்கம், மாதகள் சமூக அபிவிருத்தி சங்கம், வேறு சங்கங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த வகையிலே இந்த புலம்பெயர்ந்து வாழுகின்ற உறவுகள் மாதகள் மண் திறக்க வேண்டும், மாதகள் வளம் பெற வேண்டும் என எண்ணி பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார்கள். இந்த வகையிலே சுவிஸ் மாதகள் நலம்புரி சங்கம் இந்த சமூக அபிவிருத்தி நிறுவனத்தினூடாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இப்போது 6வது தடவையாக ஆடுகள் மற்றும் கோழிகள் வழங்கப்படுகிறது. இந்த வழங்கப்பட்ட பொருட்களை பயனாளிகள் துஷ்பிரயோகம் செய்யாமல் தங்களுடைய மேன்மேலும் வருமானத்தை பெருக்குவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் இதே போல நீங்கள் செய்தால் எங்களை ஒரு மாதகள் பிரான்ஸ் மாதகள் நலம்புரி சங்கம் எங்களை கேட்டிருந்தது. நாங்கள் அதுக்கு இன்னும் பதில் கொடுக்கல, சரியான பதில் வழங்கல. ஒரு தொழிலை கட்டி எழுப்பி அதனுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு நீங்களும் பயனாளிகளும் சேர்ந்து முன்வர வேண்டும் என கேட்டிருந்தார்கள். அந்த வகையில் இந்த மக்களுக்கு வாழ்வாதார உதவிகளை வழங்கப்படுகின்ற போது அவர்கள் தாங்களாக ஒன்றிணைந்து தங்களுடைய வருமானத்தை பெருக்குவதோடு அதன் ஒரு பகுதியை இந்த பொது சேவைக்காகவும் பயன்படுத்தலாம் என்ற கருத்தை சொல்லி என்னுடைய இந்த உதவிகளுக்கு மாதகள் நலம்புரி சங்கத்தின் வெளிநாட்டு அமைப்பினருக்கு இந்த இடத்திலே நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதகள் மண்ணிலே புலம்பெயர் அமைப்புகளால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற இந்த மாதிரியான செயற்பாடுகள் நாங்கள் வரவேற்க வேண்டும். நான் J150 புதிதாக நியமனம் பெற்று வந்த கிராம செயலாளர். எனது பிரிவில் 5 பயனாளிகளுக்கு இந்த உதவித்திட்டம் கிடைத்திருக்கிறது. உண்மையில் இப்படியான உதவித்திட்டங்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். இது சுயதொழில் வாய்ப்புகள் மற்றும் வாழ்வாதார உதவித்திட்டங்கள் தொடர்ந்து
இந்த அமைப்புகளிலிருந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது இந்த உரையை முடித்துக் இன்றைய நிகழ்வுக்கு வரை வந்த அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வானது சுவிஸ் மாதகள் நலம்பி சங்கத்தினால் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கும் மாற்று வேலை உள்ள குடும்பத்திற்குமாக எனது 751 கிராம பிரிவைச் சேர்ந்த 4 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் மாதங்களைச் சேர்ந்த ஏனைய 2 பிரிவுகளுக்கும் இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று இனிவரும் காலங்களும் உங்கள் சங்கத்தின் மூலம் இன்னும் அதிகமான குடும்பங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அத்துடன் எமது 751 மாதங்கள் தெற்கு கிராம செயல கட்டிட புனரமைப்புக்கு 5,78,000 ரூபாய் பணத்தை தந்துதவி அமைக்கும் மாதங்கள் சுவிஸ் நலம்புரி சங்கத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.